ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणः परः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणः परः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणः परः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் நேற்று 99வது ஸ்தோத்திரம் முடிச்சிருக்கோம். ஸ்லோகம் 99 ஸ்லோகம் வரைக்கும் வாசிச்சிடலாம். அனுர்பிருக கிருசஸ்தூலோ குணநிர்குணோ மகான் அத்ருதஸ்வத்ருதஸ்வாஸ்யः பிராக்வம்சோ வம்சவர்தனः பாரபிருத்கதிதோ யோகி யோகீஷः சர்வகாமதः ஆஶ்ரமஶ்ரமணः க்ஷாமः சுபர்ணோ வாயுவாகனः தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதா தமः अपराजितः सर्वसहो नियन्ता नियमो यमः सत्त्ववान् सात्विकः सत्यः सत्यधर्मपरायणः अभिप्रायप्रियार्होर्घः प्रियकृत्प्रीतिवर्धनः विहाय सगतिर्ज्योतिः सुरुजिर्हुतभुग्विभुः रविर्विरोचनः सूर्यः सवितारविलोचनः अनन्तो हुतभुग्भोक्ता सुखतो नैकजोऽग्रजः अनिर्विन्न सदामर्षि लोकाधिष्ठानमद्भुतः सनात् सनातनतम कपिलः कपिरव्ययः स्वस्तिदः स्वस्तिकृत् स्वस्ति स्वस्ति भुक् स्वस्ति दक्षिणः अरौद्रकुण्डली चक्री विक्रमयूर्जितशासनः सप्ताधिकः सप्तसहः शिशिरः शर्वरीकरः अक्रूरपेशलो दक्षो दक्षिणः क्षमिनां वरः विद्वत्तमो वीधभयः पुण्यश्रवणकीर्तनः उत्तारणो दुष्कृतिः पुण्यो दुःस्वप्ननाशनः वीरः रक्षणः सन्तो जीवनः पर्यवस्थितः. இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 100வது ஸ்லோகம். ஸ்லோகத்தோட ஆர்டரில் 100வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 113வது ஸ்லோகம். அனந்தரூபோ நந்தஸ்ரீ அனந்தரூபோ நந்தஸ்ரீர்
ஜிதமன்யுர் பயாபகः அனந்தரூபோ நந்தஸ்ரீர் ஜிதமன்யுர் பயாபகः சதுரஸ்ரோ கபீராத்மா கபீராத்மா சதுரஸ்ரோ கபீராத்மா விதிஷோ வியாதிஷோ திஷः விதிஷோ வியாதிஷோ திஷः அனந்தரூபோ நந்தஸ்ரீர் ஜிதமன்யுர் பயாபகः சதுரஸ்ரோ கபீராத்மா விதிஷோ வியாதிஷோ திஷः. இந்த ஸ்லோகத்துல சுவாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 9 நாமங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 9 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 932வது நாமம் பார்த்தீங்க அப்படின்னா அனந்த ரூபோ. அனந்த ரூபோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனந்த ரூபம் எங்க வந்திருக்கு அப்படின்னா 95வது ஸ்லோகத்துல அனந்தோ ஹுதபுக்போக்தா அனந்தோ ஹுதபுக்போக்தான்னு 95வது ஸ்லோகம் இருக்குல்ல, அதுலயே அனந்தன்ற சப்தம் ஏற்கனவே வந்தது. அனந்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பல ரூபங்கள் எடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லை இல்லாதவர், பிரம்மஸ்வரூபத்துக்கு அனந்தம் அப்படின்னு பேர். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். மந்திரம் தைத்திரியத்தை சொல்ற மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம், எல்லை இல்லாதவர். அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிமிட்லெஸ்ஸா இருக்கிறவர், எந்த லிமிட்டும் இல்லை சுவாமிக்கு. தேச கால வஸ்து லிமிட் பார்த்தீங்கன்னா பரிச்சின்னம் இல்லாதவர், அபரிச்சேத்யகான்னு பேர். தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துவினாலும் லிமிட் பண்ண முடியாதவர் பிரம்மஸ்வரூபம், சுத்த பிரம்மம், அனந்தக அப்படின்னு ஒரு பேர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனந்த நாகம், பகவானோட வாகனம் என்னது? பரியங்கம், பரியங்காசனம் அப்படின்னு சொல்லுவோம். அனந்தம் அப்படின்ற நாகத்துக்கு மேலதான் பார்த்தீங்கன்னா சுவாமி பார்த்தீங்கன்னா சயன கோலத்தில் இருக்கார். அந்த அவதாரங்கள் எடுக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலராமர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனந்தனா அவதாரம் எடுக்கிறார். கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா நாராயணன் கிருஷ்ணரா வரார். நரன் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனனா வரான். இது மாதிரி ஒவ்வொரு தேவர்களும் பார்த்தீங்கன்னா எல்லா யுதிஷ்டிரர்ல இருந்து எல்லாரும் ஒவ்வொரு தேவர்கள் எல்லாம் இந்த லோகத்துக்கு வராங்க. சுவாமியோட அம்சங்களும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரம் கதை எல்லாம் கூட அவதாரம் எடுக்குது. அதுல பார்த்தீங்க அப்படின்னா அனந்தநாகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனந்தநாகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பலராமரா சுவாமியோட சகோதரரா வருது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அனந்த ரூபோ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கலாம்? ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பலராம அவதாரத்திலையும் ஸ்ரீகிருஷ்ணர் தான் இருக்கார். நான் பலராமரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா எல்லை இல்லாதவரா நிர்குணமா இருக்கார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனா இருக்கிறதும் சுவாமி தான். ஆதிசேஷ அவதாரமா சுவாமி தான் இருக்கார் அப்படின்னு ஆதிசேஷ ரூபத்திலையும் இருக்கார். 3 அர்த்தத்தை எடுத்துங்க. அதுக்கப்புறம் அனந்த ஸ்ரீஹி அப்படின்னு அடுத்த நாமம், அனந்த ஸ்ரீஹி அப்படின்னு. அனந்தம்னா என்ன அர்த்தம்? திரும்ப அதே தான், எல்லை இல்லாத. ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு பேரு ஸ்ரீன்னு பேரு, சக்தி. சுவாமியோட கையில லக்ஷ்மி நம்ம சொல்றோம்ல, சுவாமிக்கு லக்ஷ்மின்ற சக்தி இருக்கு. அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லை இல்லாத ஆதிபராசக்தியை கையில கொண்டிருக்கிறவர். அதனால சுவாமிக்கு பேரு அனந்த ஸ்ரீஹி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அடுத்த நாமம் ஜித மன்யுகு. ஜித மன்யுகு அப்படின்னா, மன்யு அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது தான். மன்யுனா கோபத்துக்கு பேரு. கோபத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா மன்யுகு அப்படின்னு பேரு. காமமே காமோ கார்ஷீத் மன்யுர கார்ஷீத் நமோ நமகன்னு மந்திரம் சொல்லியிருக்கேன்ல. காமோ கார்ஷீத் அப்படின்னா காமமே செய்தது. மன்யுர் அகார்ஷித், மன்யுர கார்ஷித் கோபமே செய்தது. அப்ப பார்த்தீங்கன்னா அந்த கோபத்துக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா மன்யுகுன்னு பேரு. கோபத்தை வென்றவர். கோபத்தை வென்ற காரணத்தினால மன்யுகு, ஜித மன்யுகு அப்படின்னு சுவாமிக்கு பேர். அதுக்கு அடுத்தது பயாபக. பய அபக அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்களை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் சுவாமியோட காலை பிடிக்கிறோமோ அவங்களோட பயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போக்குபவர் அப்படின்னு அர்த்தமாகுது. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அனந்த ஸ்ரீ அனந்த ரூபோன்னு இருக்குல்ல,
அனந்த ரூபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் அன்வயமாயிடும் ஈஸியா. உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நாகம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியோட வாகனமா இருக்கிற நாகம், சைத்தன்யம் சுவாமி நாராயணன். அந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வாகனத்துக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எதுல சவாரி பண்றாரு அப்படின்னா பிராணன் அப்படின்றதுக்கு மேலதான் சைத்தன்யம் இருக்கு. இது சைத்தன்யத்தோட வாகனம் பிராணன். இப்ப நமக்கே அப்படிதான். நம்ம எல்லாம் எதுல இது பண்ணிட்டு இருக்கோம், தாங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா பிராணனால தாங்கப்பட்டிருக்கோம், நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ். அப்போ அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனந்த ஸ்ரீ அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வெல்த்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அனந்தம்னு சொல்லக்கூடிய பிராணன் தான். சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி உபாசிக்கணும், பிராண உபாசனையை எப்படி பண்ணணும் அப்படின்னும் போது ஜேஷ்டத்துவம், சிரேஷ்டத்துவம், வசிஷ்டத்துவம் அப்படின்னு 3 குணங்களை வச்சு சொல்லியிருக்கு, உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. அதுதான் இந்த தேகத்துல முதல் வந்து பாத்தீங்கன்னா உதயமானது பிராணன். அதனால ஜேஷ்டத்துவம். பிராணன் தான் முதல்ல அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளார போகுது. இந்த பாடியில வந்து பாத்தீங்கன்னா மற்றதை எல்லாத்த காட்டிலும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் முதல்ல உண்டானது. அதுக்கு அடுத்தது வந்து ஜேஷ்டத்துவம் அப்படின்னு பேரு, மூத்த பிள்ளை அப்படின்னு பேரு, மூத்தவன். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க மூத்தவனே அப்படின்வாங்க. மதுரை பக்கத்துல எல்லாம் கூப்பிடும் போது மூத்தவனே, இளையவனே. வீட்டுல எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. சின்ன பையன் கூப்பிட மாட்டாங்க, இளையவனே அப்படின்வாங்க. திருவண்ணாமலை பக்கத்துல வந்தீங்கன்னா இளையவனே, சின்ன பையா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு பெரிய ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையனே பேர் இருக்கு. சின்ன பையன் கூப்பிடுவாங்க. என்னங்க இது சின்ன பையன் கூப்பிடுறாங்க அப்படின்னா, இல்லை சுவாமி சின்ன வயசுல என்ன சின்ன பையன் கூப்பிட்டாங்க. இப்போ வயசு வந்து அவருக்கு 80 வயசு ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா மூத்தவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூத்தவன், அம்மாவோட கர்ப்பப்பையில முதல்ல போனவன் யாரு, பிராணன். அதனால ஜேஷ்டத்துவம். அதுக்கப்புறம் இருக்கிறதுலயே சிரேஷ்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இதுல வந்து ஒரு 4-5 உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட சிரேஷ்டத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேகத்திலேயே இந்திரியங்களை காட்டிலும் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மற்ற எல்லாத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமானது எது அப்படின்னா சென்டர் போல். ராணித்தேனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. ராணித்தேனி மாதிரி பிராணன். அடுத்து வந்து ஒரு கூடாரத்தோட சென்டர் போல் ஒன்று இருக்கும்ல, அது கீழே விழுந்துச்சுன்னா எல்லாமே கூடாரமே இதாயிடும். அது மாதிரி இந்த தேகத்துல வந்து சென்டர் போல் எது அப்படின்னா இந்த பிராணன் அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அப்போ சிரேஷ்டம் அப்படின்னு இந்த பிராணனை உபாசிக்கும் போது சிரேஷ்டக அப்படின்னு சிரேஷ்டத்துவம் அப்படின்னு சிரேஷ்டத்தன்மை உடையது. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டத்துவம் அப்படின்னு 3வது குவாலிட்டிஸ். வசிஷ்டத்துவம் அப்படின்னா வெல்த்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டம்னு பேரு. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனுடைய விஸ்தாரம். பிராணனோட விஸ்தாரம். பிராணன் இல்லை அப்படின்னா வசூன்னு சொல்லக்கூடிய வெல்த் இருக்காது. வசூனா வெல்த். வசிஷ்டத்துவம் அப்படின்னா வெல்த்தை உடைய தன்மை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வெல்த்தும் வந்து பாத்தீங்கன்னா பிராணனுடையது. அப்போ வெல்த் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டா அன்லிமிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 லோக்கங்களிலும் இருக்கிற வெல்த் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா இருக்கு. அது யாரோடது? அனந்தம்னு சொல்லக்கூடிய பிராணனுடையது. அனந்த ஸ்ரீயாயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிதமன்யுகு. நான் உங்களுக்கு நேத்தே நான் சொல்லியிருக்கேன், எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலப்படுதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், பிராணனை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா மனசு சஞ்சலம் போயிடும். அடக்கப்பட்ட காமம் கோபமா பரிணமிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் மனசு சஞ்சலமாகுது, ரஜோகுணத்துக்கு போகுது, காமக்ரோதம் வருதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிராணபந்தனம்ஹி மனசோமிய. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பிராணனால் கட்டப்பட்டிருக்கு. பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்கு பெட்ரோல். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபம் இல்லாதது, காமம் இல்லாதது நம்ம தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்லாம் காமக்ரோதம் உடையது. தேவர்கள் எல்லாமே இந்த தேகத்துல இருக்கிற எல்லாத்தை காட்டிலும் எந்த பொல்யூஷனும் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து பிருகதாரண்யத்துல சொல்லுது. எந்த பொல்யூஷனும் இல்லாதது, காமமும் இல்லை, குரோதமும் இல்லை, அது பாட்டுக்கு தன்னோட மகிமையில இருக்கும். எது? பிராணன். அப்ப நீங்க பிராணனை வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணி பிராணனை ஆலம்பனம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபமானது உண்டாகாது. ஏன் அப்படின்னா பிராணன் தான் ஜிதமன்யுகு. கோபத்தை வென்றது எது அப்படின்னா இந்த தேகத்துல காம கூட வந்து பாத்தீங்கன்னா ஜிதமன்யுகு ஜித காமகன்னு கூட சேர்த்துக்கணும்.
காமத்தையும் வென்றது, கோபத்தையும் வென்றது இந்த பிராணன். இந்த பிராணனுக்கு கோபம் காமம் குரோதம் ரெண்டுமே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜிதமன்யு. அதுக்கப்புறம் யாருக்கு பயம் வரும் அப்படின்னா, நம்ம தேகமா மனசா இந்திரியங்களா இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும். ஐயோ எப்போ போயிடுவோமோ, எப்போ டெத்து வந்துருமோ அப்படின்னு நமக்கு பயம் இருக்கும். எதுக்கு பயம் இல்லை அப்படின்னா, இந்த தேகத்துல இருக்கிற பிராணனுக்கு பயம் இல்லை. ஏன் அப்படின்னா, பிராணன் தான் போய் பயத்தை கொடுக்குது. பிராணன் தான் இந்த தேகத்திலிருந்து வெளியில போகும்போது இந்த தேகத்துல உடைய அபிமானத்தை உடையவங்களுக்கு எல்லாம் பயம். ஐயோ எப்ப பிராணன் போயிடுமோ அப்படின்னு. பிராணனுக்கு பயம் இருக்கா அப்படின்னா, பிராணனுக்கு சம்சார பயம் இல்லை. ஏன்னா அதுக்கு மரணமே இல்லை, அதுக்கு ஜனனமும் இல்லை, அதுக்கு மரணமும் இல்லை. அப்ப நீங்களும் நானும் வந்து பிராணனை ஆலம்பனம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? பிராணன், அந்த பிராணன் போயிடுமோன்ற பயம் நீங்கி போகும். முக்கியமா அகம் கிரக உபாசனை. அகம் பிராணக அப்படின்னு யாராவது உபாசனை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்சார பயம் இருக்கவே இருக்காது, மரண பயம் இருக்கவே இருக்காது. அதனால்தான் உங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் ஏஜ்டு ஆகும் போதே சொல்றது, பிராண வீக்ஷணம் பண்ணுங்க, பிராண வீக்ஷணம் பண்ணுங்க. பிராணன் போறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் வந்து மெசேஜ் கொடுத்துரும். உன்னோட காலம் டைம் இதாயிடுச்சு, நீங்கள் கடைசி தாட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகு அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். நல்லா சொஸ்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை பார்த்துக்கிட்டே பயம் இல்லாமல் மூவ் ஆகலாம். அதனால பயாபக அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ரூபத்தில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சதுரஸ்ரோக அப்படின்னா இந்த உலகத்திலேயே நியாயமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா நியாயமானது, நியாயத்தோடு கூடியது, கர்ம பல தாத்தா அப்படின்னு பேர் இந்த பிராணனுக்கு. ஹிரண்யகர்பர் பிராணன்னா யாரு? ஹிரண்யகர்பர். அந்த ஹிரண்யகர்பர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மயிரிலையும் பிசகாமல் எல்லா ஜீவராசியும் ஒரே மாதிரி கருதி பாரபட்சம் இல்லாமல் நியாயத்தோடு அந்தந்த ஜீவர்களுக்கு தேவையான கர்ம பலன்களை கொடுக்கின்றார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரா இருக்கிற அந்த பரமாத்மாக்கு சதுரஸ்ரோன்னு பேரு, பிராணன் தான். அதுக்கு அடுத்தது கபீராத்மா. கபீராத்மா அப்படின்னா திரும்பவும் அதே பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். பிராணனா ஈஸ்வரன், தூக்கத்துல இருக்காருல்ல, அவ்யக்தம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, தேசகால வஸ்து சூன்யக பிராணக. இந்த பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆலங்காண முடியாத அளவுக்கு கம்பீரமானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாட்டபேதத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பீராத்மான்னு ஒரு பாட்டபேதம் இருக்கு, கபீராத்மா அப்படின்னு ஒரு பாட்டபேதம் இருக்கு. இம்ம மேல ஒரு புள்ளி வச்சு பேசுறது, புள்ளி இல்லாம பேசுறது. புள்ளி வச்சு பேசுனீங்கன்னா கம்பீராத்மா, புள்ளி எடுத்துட்டீங்க அப்படின்னா கபீராத்மா. ரெண்டு விதமான பாட்டங்கள் இருக்கு, ஆனா ரெண்டுத்துக்குமே அர்த்தம் என்ன அப்படின்னா ஆலங்காண முடியாத டெப்தா இருக்கிறதுன்னு அர்த்தம். என்ன சுவாமி ஆலங்காண முடியாத தத்துவம் பிராண தத்துவம் அப்படின்னா தேசம் காலம் வஸ்து மூணு சூன்யம். ஏன் அப்படின்னா ஈஸ்வரன், அந்த பிராணன் எது? ஈஸ்வரன். தூக்கத்துல இருக்குல்ல, நான் ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு நான்ற சைத்தன்யமும் ஒன்னும் தெரியவில்லைன்ற மாயையும் கூடி ஏக்க ரூபத்துல பிராணனா தூக்கத்துல இருக்கு. அதுதான் சிருஷ்டிகர்த்தா, அதுதான் ஸ்திதிகர்த்தா, அதுதான் லயகர்த்தா. அப்ப சிருஷ்டி ஸ்திதி லயங்களை பண்ணக்கூடிய அந்த பிராண ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரனோட ரூபம் மிகவும் ஆழமானது. அப்ப ஆழமானதுன்னா யாரும் அதோட ஆழத்தை வந்து பாத்தீங்கன்னா காண முடியாது. அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? கம்பீராத்மான்னு பேரு. கம்பீரமான சுரூபத்தை உடையவர். அதை தான் இம்ம எடுத்துட்டு கபீராத்மா, ரொம்ப ஆழம் காண முடியாதவர், அன்லிமிட் அப்படின்னு அர்த்தம். ஆழம் காண முடியலன்னா என்ன அர்த்தம்? ஆழம்னா என்னது? டெப்த் என்னன்னு பார்க்க முடியல. டெப்த் பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? எல்லை இல்லாதவர், எவ்வளவு தூரம் போச்சுன்னு தெரியாது. தூக்கத்துக்குள்ளார போய் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாவது தெரியுதா அப்படின்னு ஒன்றும் தெரியாது தூக்கத்துல. பிளாக் ஹோல், பெரிய பிளாக் ஹோல். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கபீராத்மான்னு பேர். அப்போ பாட்ட பேதம்னு போட்டு என்ன பண்ணுங்க, கம்பீராத்மானு கூட எழுதிங்க. இம்ம எடுத்துட்டீங்கன்னா கபீராத்மாவாயிடும். அதுக்கப்புறம் விதிஷோ. விதிஷோ அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா ஆலங்காண முடியாத அந்த பரமாத்மா தான் என்ன பண்றார்? விதிஷோ அப்படின்னா முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா விசேஷமான கர்ம பலன்களை கொடுப்பவர். அவரை சார்ந்திருந்தோம் மோட்சத்தையே கொடுக்கிற சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கு, அந்த பிராண ரூபத்துக்கு இருக்கு.
அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடம் முடியட்டும். இன்னும் 2 உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐத்திரேயம் தைத்திரிய ஐத்திரேயம் முடியட்டும். ஐத்திரேயம் முடிஞ்சிருச்சுனாவே நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் 50 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இருக்கும். 50யோட கம்மியில் இருக்கிறவங்க ரொம்ப ஒருத்தர் 2 பேர் தான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆக முடியும். ரொம்ப கம்மி தான், ஒருத்தர் 2 3 பேர். யார் கீதாலாம் இருக்காங்க, வேறு யார் இருக்கா எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்கவங்க ரொம்ப கம்மி தான். 45 இருக்கவங்க இருக்காங்க மிடில் ஏஜ். அதுக்கப்புறம் 50 ஆல்மோஸ்ட் ஏஜ் வந்து ஆவரேஜ் ஏஜ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே தான். அதுக்கப்புறம் 60க்கு மேலே இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க, 70 இருக்கவங்க இருக்காங்க. பாடம் கேட்குறவங்கலாம் வெரைட்டி. இப்போ இனிமேல் நம்ம என்ன ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, ஒரு உபனிஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு 2 அபியாசம் தான் இருக்கணும். ஓங்காரமும் பிராணனும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராணனை உபாசனை பண்ணுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரண பயம் இல்லாமல் போயிடும். உயர்ந்த கதி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சாயுஜ்ய பதவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணன்ற இரண்ய கர்ப்பரோட சேர்ந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயுஜ்ய பதவி. திரும்ப இந்த இடத்துக்கு வர வேண்டாம். அப்போ பிளான் பியை வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிக்கணும். பிளான் பியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தயார் பண்ணணும். நல்ல அனுஷ்டானத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். 1 to 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் சமயம் கொடுக்க போகிறேன். என்னெல்லாம் சமயம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுஷ்டானத்தை நல்ல முறையில் கொண்டு போகணும். ஏன் சுவாமி அப்படின்னா, பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா விதிஷகா அப்படின்னு பேர். விதிஷக அப்படின்னா விசேஷ ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரும பலன்களை கொடுப்பவர். விசேஷ ரூபத்தில் கரும பலன்களை கொடுப்பவர் விதிஷகா. அது மட்டும் இல்ல, வியாதிஷோ. வியாதிஷோ அப்படின்னா வி ஆதிஷகன்னு பிரிக்கணும். வியாதிஷகன்றதை பிரிக்கும் போது வி ஆதிஷக. ஆதேசம் அப்படின்னா கட்டளை, ஆதிஷக அப்படின்னா கட்டளை இடுபவர், ஆக்ஞா கொடுக்கிறவர். அப்ப என்ன அர்த்தம்? வி ஆதிஷகன்றதுக்கு அர்த்தம் விசேஷ ரூபத்தில் தேவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளைகளை ஆக்ஞைகளை கொடுப்பவர் ராஜா. அப்ப அவர் தான் சர்வாதிகாரியா இருக்கார். இந்த பிராண ரூபத்தில் இருக்கிறவர் அவர் தான் ஹிரண்ய கர்ப்பர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஏகோ தேவதா, ஒரே தேவதா. அவர் என்ன பண்றாரு, இருக்கிற 30 முக்கோடி தேவதைகளுக்கும் நீ இந்த கருமத்தை பண்ணணும் அப்படின்னு தேவதைகள் எல்லாத்துக்கும் ஆக்ஞா கொடுத்து இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கமாண்டிங்ல தான் வச்சிருக்கார். அதனால சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விதிஷோ அப்படின்னு, வியாதிஷோன்னு பேர். அதுக்கப்புறம் திஷகா. திஷக அப்படின்னா வேத ரூபத்துல, வேத சுரூபமா இருந்துகிட்டு வேதத்துல தான் என்ன இருக்குன்னா சாதன சாத்தியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாதனம் பண்ணுனா இந்த பலன் கிடைக்கும், இந்த சாதனம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கர்மங்களுக்குமான பலன்களை வேதரூபியா இருந்துகிட்டு காட்டுபவர், உபதேசிப்பவர். சுவாமியே வேதரூபம் அப்படின்னு பேர், வேதஸ்வரூபி சுவாமி. அப்ப வேதஸ்வரூபியா இருந்துகிட்டு கர்மங்களுக்கான பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து சொல்பவர், காட்டுபவர். அதனால சுவாமிக்கு பேரு திஷக அப்படின்னு பேர். இது எல்லாத்தையும் எங்க கொண்டு வந்துடலாம்? ஒரே வார்த்தை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் இருக்கிற 9 நாமங்களும் ஹிரண்ய கர்ப்பர் பிராணன்னு போட்டுங்க. சமஷ்டி பிராணக இரண்ய கர்ப்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லாம் கிளியரா கம்ப்ளீட் ஆயிடும். எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றார் அனந்த ரூபகா. 932வது நாமம் அனந்த ரூபக. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்தில் ஆச்சாரியர் நான் எழுதியிருக்கேன் ஆதிசேஷ வடிவானவர் எழுதியிருக்கேன். நீங்க 3 அர்த்தம் எழுதிக்கணும். என்ன அர்த்தம்? முதல் அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரம் அனந்தம். 2வது அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண ரூபம் சகுனம், சகுன ஈஸ்வரன் பிராணன். 3வது ரூபம் வந்து அவதாரம். அவதாரத்தில் யாரு? பலராம அவதாரம். 3 ரூபத்தை எடுத்துக்கணும். ஆச்சாரியர் என்ன பண்றான்னு பார்ப்போம். அனந்தானி ரூபானி அஸ்ய. அனந்த ரூபத்துக்கு என்ன எடுக்கிறார் தெரியுங்களா? விஸ்வரூபத்தை ஆச்சாரியர் எடுக்கிறார். 4வது மீனிங் எடுக்கிறார் ஆச்சாரியர். அனந்தானி ரூபானி. அனந்தம்னா அனந்த ரூபங்கள், எல்லையில்லாத அன்லிமிட்டா இருக்கிற ரூபங்கள். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அவரோட ரூபம் தானே. எச்ச கிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா. இந்த லோகத்துல எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ அது எல்லாம் சுவாமியோட ரூபங்கள் தான். நீங்களோ நானோ இங்க இருக்கிற எல்லாம் பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சச்ச தியச்ச அபவத்து. தைத்திரியம் சொல்லுது
பரமாத்மா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எதெல்லாம் உணர்வோட இருக்கோ அது எல்லாமாகும், எதெல்லாம் உணர்வில்லாம ஜடமா இருக்கோ அது எல்லாமாவும் சுவாமியே தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தாவும் தியத்தாவும் ஆனார் அப்படின்னு. அப்ப சுவாமி தான் இருக்கார், சுவாமி தான் அனந்த ரூபத்துல விதவிதமான ரூபங்கள்ல இங்க இருக்கார். அதனால அனந்தானி ரூபானி அஸ்ய, அஸ்யனா அஸ்ய பகவதே, இந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ரூபங்கள், அனந்த ரூபம். அனந்த ரூபமா இருக்கிறதுனால விஸ்வ பிரபஞ்ச ரூபேன ஸ்திதஸ்ய இதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி நிக்கிறார் அப்படின்னா விஸ்வ பிரபஞ்ச ரூபேன, இந்த பூரணமான பிரபஞ்ச ரூபத்துல. மொத்த விஸ்வமான, விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் பூரணம்னு அர்த்தம், முழுமையான பிரபஞ்சம், முழுமையா பூரணமா பிரபஞ்ச ரூபமா சுவாமி இருக்கிறதுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனந்த ரூபக அப்படின்னு பேர். அப்ப என்ன பண்ணலாம், டைரக்டா விராட்னு போட்டுக்கலாம். விஸ்வரூபம் நம்ம படிக்கிறோம்ல அது. அப்ப எத்தனை ஃபார்ம் வந்துருது, 4. விராட்டையும் சேர்த்துட்டீங்கன்னா 4. பிராணனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அனந்தநாக்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரணிகர்பர் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அனந்தம்னு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் எடுத்தீங்கன்னா நிர்குணம் வந்துடும். அது அப்புறம் பலராமர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவதாரத்தில் வந்துடும், அம்ச அவதாரம் வந்துடும், ஆதிசேஷனோட அவதாரம். இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமத்தை கொண்டு வரலாம். 933வது நாமம் அனந்தஸ்ரீ. அனந்தஸ்ரீனா என்ன சுவாமி? அப்ப நான் அனந்தா அப்படின்னா எல்லை இல்லாத, அபரிமிதான்னு போட்டார். பரிமிதம் அப்படின்னா அளவிட முடியறது, பரிமிதம். அளவிட முடியாததுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபரிமிதம் அப்படின்னு பேர். அபரிமிதா அப்படின்னா அனந்தா அபரிமிதா, ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால ஸ்ரீ, ஸ்ரீக்கு அட்ஜெக்டிவ் இது. அதனால அனந்தான்றதுக்கு அர்த்தம் அபரிமிதா, அளவில்லாதவள். எது? ஸ்ரீஹி, அளவில்லாத ஸ்ரீ. ஸ்ரீனா எதை எடுக்கணும், வெறும் லக்ஷ்மியை மட்டும் எடுக்கணுமா அப்படின்னா இல்ல, பராசக்தி. பராசக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு 3 ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கா. சிவபெருமான்கிட்ட துர்கையா இருக்கா, விஷ்ணு பகவான்கிட்ட லக்ஷ்மியா இருக்கா, பிரம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதியா இருக்கா. ஒரே தேவி தான், ஒரே தேவி. எது? மாயாசக்தி தான், ஆதிபராசக்தி நம்ம சொல்றோமே அவதான். அப்ப ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் லக்ஷ்மின்னு மட்டும் எடுக்காதீங்க, வெல்த் மட்டும் எடுக்காதீங்க, பராசக்தின்னு அர்த்தம் எடுங்க. அப்ப எல்லையில்லாத சக்தியா இருக்கக்கூடிய, அனந்தமா இருக்கக்கூடிய சக்தி பகவான் இடத்துல இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் அனந்த ஸ்ரீஹி அப்படின்னு பேர். அனந்த ஸ்ரீயை உடையவர், லக்ஷ்மியை உடையவர். ஸ்ரீன்னு வெல்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஆமா, பவர்னாவே என்ன அர்த்தம்? வெல்த் தான் பவர். யார்கிட்ட வெல்த் அதிகமா இருக்கோ அவங்க தான் பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம்ல, வெறும் வெல்த்தை மட்டும் எடுக்காம வித்யாலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. 8 லக்ஷ்மி எடுத்துட்டீங்க அப்படின்னா லக்ஷ்மி தான் எல்லாம். அந்த லக்ஷ்மியை உடையவரா சுவாமி இருக்கார், அதனால அனந்த ஸ்ரீஹி அப்படின்னு பேர். ஆச்சாரிய ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். பராசிய சக்திர் விவிதைவ சூயதே. அந்த பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பராசக்தியை எப்படி சொல்லப்பட்டிருக்கு, தேவி பாகவதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேவி பாகவதமா இருக்கட்டும் இல்ல தேவி மகாபுராணமா இருக்கட்டும், நிறைய புராணங்களும் இதிகாசங்களும் தேவிய பத்தி வந்து பாத்தீங்கன்னா அம்பாலை பத்தி, தேவிய பத்தி என்ன பண்ணுது, பராசிய சக்தி. அந்த பராசக்தியோட சக்தியை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா விவிதைவ ஸ்ரூயதே. அந்த பராசக்தியோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா விதவிதமாக இருக்கின்றது. எல்லாம் பராசக்தி தான். ஏன்னா மாயா தானே. ஒரே ஒரு திரஷ்டாவை தவிர்த்து மீதி இருக்கிற 24 தத்துவங்களும் இந்த மொத்த ஜெகத்தும் யாரு? மாயா தான். அப்ப இந்த மாயாவா மயமா இருக்கக்கூடிய இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் சக்தி இருக்கோ. ஐயோ, ஒரு சின்ன குருவி, அந்த சின்ன குருவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று என்ன பண்ணேன் கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு வந்து ஒரு 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 1:30 மணி இருக்கும். வேக்கப் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து ஒரு பயப்படுத்துகிற மாதிரி சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கத்துற மாதிரி. நானும் உத்து பார்க்குறேன், சின்னடா சப்தம் இது, என்ன சப்தம் அப்படின்னு. மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் லைட்டை போட்டு சுற்றி முற்றி பார்த்தேன், ஒன்றும் தெரியல. சரி, திரும்ப வந்து படுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த சப்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு.
டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, தூங்க முடியல. ஒரு பெரிய சப்தம், அது ஒரு மாதிரி மைன்யூட்டாக ரொம்ப டெப்த்தாக இருந்துச்சு. என்னடான்னு லைட்டை போடாமல் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வானத்தில் இருக்கிற லைட்டு மட்டும்தான் இருக்குது. மெதுவாக பூனை நடந்து வந்து என் பின்பக்கம் இருக்கிற விண்டோ, இந்த பக்கம் விண்டோ இருக்கு, அந்த சைடில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், என்ன சத்தம் வருதுன்னு பார்க்குறேன். இவ்வளோ பெரிய குருவிங்க, ஒரு சின்ன குருவி. அந்த குருவி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்னு வாயை திறந்து கத்துது. ஐயோ ஐயோ, எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அடப்பாம, இந்த குருவியா பயப்படுத்துச்சு. 1 மணி நேரமா தூக்கம் வராமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த குருவி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திறக்குது அப்படின்னா, நான் பக்கத்தில் இருந்தது தெரியவே இல்லை அதுக்கு. நான் ரொம்ப மைனூட்டாக பக்கத்தில் போய் இப்படி பார்க்குறேன். ஆன்னு வாயை திறக்குது. அதுக்கு வாயே உடம்பு ஃபுல்லாக வாய். அது வாயை திறந்தோன்னா உடம்பு வரைக்கும் பெருசாச்சு. ஆன்னு கத்துதுங்க. அது கத்துற சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சவுண்டு, ரொம்ப மைன்யூட் சக்தி. சப்தம்னா ரொம்ப பெரிய சப்தம் இல்லை, ஆனால் அந்த சப்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அது போகும் போல இருக்கு, அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும் போல இருக்கு. டென்சிட்டி மைன்யூட்டாக போகுது. இருக்கிறது இவ்வளோ பெரிய சைஸ் தான் இருக்கு. அது யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குருவிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு. யாரோட சக்தி? அம்பாலோட சக்தி தான். சுவாமி அம்பாலோட பராசக்தியோட சக்தி. அப்போ இந்த உலகத்தில் ஒரு குருவியிலிருந்து எடுத்துங்க, இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக வெளிப்படுகின்றாள். பராசக்தியை பற்றி பாரதி பாடியிருக்கிறத எடுத்து படிக்கணும். என்ன அருமையாக பாடியிருக்காரு தெரியுங்களா பராசக்தியை. விதவிதமாக வெளிப்படுறாள் சக்தி. அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸ்ருதி சொல்லுது ஸ்வேதாஸ்வதனம், பராசக்தியோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா விவிதைஷ்ட சூரியத்தை, விதவிதமாக இருக்கிறது என்று. அப்போ அன்லிமிட்டான சக்தி அது சுவாமிகிட்ட இருக்கிறதுனால அனந்த ஸ்ரீன்னு பேர். இது ஸ்ரூயத்தை, இது ஸ்ருதேகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 934வது நாமம் ஜித மன்யு. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வருது, சுவாமி கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா பிராண வீக்ஷணம் பண்ணுங்க. ஏன்னா பிராணனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதமன்யுகு அப்படின்னு பேர். பிராணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் இல்லை. பிருகதாரண்யத்தை சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கோபமே படாதான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறவங்கெல்லாம் மண்ணாங்கட்டி மாதிரி வந்து அது மேலே கோவப்பட்டு மோதுவாங்க. பாறையில் மோதின மண்ணாங்கட்டி எப்படி செதறி மண்ணாக போயிடுமோ, தூளாக போயிடுமோ, அது மாதிரி மற்றவங்கெல்லாம் போயிடுவாங்க. அப்போ நீங்கள் ஜெயிக்கணும், நல்ல ஸ்திரமாக மோட்ச மார்க்கத்தில் போகணும், ஜெயிக்கணும் அப்படின்னா சதா பிராண வீக்ஷணம் பண்ணிக்கிட்டே இருங்க. பிராணனோட ஒன்றிணைங்க. ஓங்காரத்தோட ஒன்றிணைகிறதும் பிராணனோட ஒன்றிணைகிறதும் ரெண்டும் ஒன்று தான். முதல்ல அகார உகாரத்தை பண்ணிட்டு தான் நம்ம மகாரத்துக்கு போகிறோம். மகாரம் தான் பிராணன், மகாரம் தான் ஈஸ்வரன், அந்த பிராணன் தான் ஈஸ்வரன். மனசை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்போ மகாரத்தை டச் பண்ணுறீங்களோ அப்போ பிராண ரூபமாகிடுவீங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணனோட சேர்ந்துருங்க. ஏன் அப்படின்னா கோபம் வராது, ரொம்ப சாந்தமாக இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம். தூக்கத்தில் எப்படி இருக்கும்? கோபம் இருக்கா தூக்கத்தில்? காமம் இருக்கா? ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு? ஆலங்காண முடியாத ஒரு அமைதி இருக்கு, அங்கே சாந்தி இருக்கு. அப்போ நீங்கள் பிராண வீக்ஷணம் பண்ண 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 கோபத்தை ஜெயிச்சு என்ன பண்ணலாம்? காமக்ரோதத்தை ஜெயிச்சு ஆனந்தமாக சாந்தி ஆயிடலாம். தூக்கத்தில் இருக்கிற ஆலங்காண முடியாத சாந்தி. ஜித மன்யுகு அப்படின்னு யாருக்கு பேரு? ஆச்சாரிய சொல்றாரு, மன்யுகு குரோதா. மன்யு அப்படின்னா என்ன அர்த்தம்? குரோதம். அந்த குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். ஜிதோ ஏன, எவரால் ஜெயிக்கப்பட்டதோ அந்த குரோதம் சொல்லக்கூடிய கோபம். ஏன ஜிதக, எவரால் ஜெயிக்கப்பட்டதோ ச ஜிதமன்யு. பிராக்கெட்ல கலைஞரை எழுதிக்கலாம். ஜிதமன்யுன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணக, பிராண ரூபத்தில் இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர், சமஷ்டி பிராணக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 935வது நாமம் பயாபக. பயாபகனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயத்தை போக்குபவர். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயம்? பிராணன் போயிடுமோன்னு தான் பயம். எல்லாத்துக்கும் பயம். எல்லா ஜீவராசிக்கும் பயம். என்னது? எல்லா ஜீவராசிக்கும் பயம், ஒரே பயம், மரண பயம் மட்டும்தான். மரணம்னா என்னது? பிராணன் போயிடும், இந்த தேகத்தை விட்டு பிராணன் போயிடும், அதான் பயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பயம் சம்சாரஜம். பயம்னா என்னது? இந்த சம்சாரத்துல இருந்து உண்டாகிறது ஜரா மரணம், பிறந்து இறந்து ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இவ்வளவுதான் பயம்.
சதா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜரா வருது, அது அப்புறம் வியாதி வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மம் பிராணன் உள்ள வர்றது தேகத்துக்கு முன்னாடி, மரணம் பிராணன் போயிடுறது, துக்கம் பிராணன் வந்து போயிடுமோன்ற துக்கம் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா ஜீவராசிக்கும். நடுவில் இருக்கிற ஜராவும் நடுவில் இருக்கிற வியாதியும் வந்து பார்த்தீங்கன்னா பிராண நிமித்தம் தான். பிராணனை நிமித்தமாக வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாதிகள் எல்லாம் வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பயம் சம்சாரஜம். பயம்னா என்ன அர்த்தம்? சம்சாரத்திலிருந்து உண்டாகிறது, பிறவியிலிருந்து உண்டாகிறது. 84 லட்சம் யோனி எடுத்தா என்னது? நம்ம மரண பயத்துக்கு அபினிவேஷம்னு சொல்லியிருக்கோமா யோக சூத்திரத்துல? விதுஷாமபி ததாரூடா. வித்வான்களுக்கு கூட ஸ்வரசவாகி அப்படின்னு ஒரு வார்த்தை முக்கியமானது. ஸ்வரசவாகி, ஸ்வரசவாகி என்ன அர்த்தம்? பை ப்ராடக்ட் அது. மரண பயம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து. பாஷ்யத்தில் அஷ்டடீக்கான்னு ஒன்று இருக்கு யோக சூத்திரத்துக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விதவிதமாக எழுதுறாங்க. அந்த அபினிவேஷத்தை பற்றி எழுதும் போது வாச்சஸ்பதி மிஸ்ரர் வந்து பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் பண்ணுற போது இந்த மரண பயத்தை, அபினிவேஷம்ன்ற மரண பயத்தை பற்றி சொல்லும் போது சொல்கிறார். இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலை பண்ணிக்கிட்டே கை குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் வச்சுக்கிட்டே வேலை செய்வாங்க. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது குனிஞ்சு நிமிந்து எதையாவது பண்ணும்போது இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா, அந்த அம்மாவோட தாலி கயிறு செயின்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்குமா ஒரு கையால். அப்போ கொஸ்டின் வந்து வருது, ஏன் அந்த தாலி கொடியெல்லாம் அந்த குழந்தை பிடிச்சிக்குது, செயின் எல்லாம் பிடிச்சிக்குது? அப்படின்னா கீழே விழுந்துடக்கூடாது. எப்படி தெரியும் அந்த குழந்தைக்கு கீழே விழுந்துடக்கூடாது? அப்படின்னா முந்தின ஜென்மங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது விழுந்து மரணத்தை சம்பவிச்சிருக்கு அதுக்கு. அப்போ இந்த ஜென்மத்தில் பிறக்கும் போதே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டா டிஃபால்ட்டா என்ன இருக்கு? மரண பயம் சேர்ந்தே இருக்கான். பிறந்த அன்னைக்கு தான், அப்பதான் பிறந்துச்சுனாலும் அந்த குழந்தைகிட்ட என்ன இருக்கும்? ஸ்வரசவாயி. ஸ்வரசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராணனோடு சேர்ந்து பிராணன் போயிடுமோ அப்படின்ற பயம். எப்பெல்லாம் பிராணிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே ஸ்டார்ட் ஆயிடும். எப்போ இந்த பிராணன் நம்மளை விட்டு போயிடுமோ, எப்போ இந்த பிராணன் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு. அப்போ சம்சார பயம் அப்படின்றது என்ன அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பக்கத்தில் பசங்கள்லாம் வந்தோன்னா அப்படி இந்த விரலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணுக்கு முன்னாடி இப்படி வரும், டக்குன்னு பயந்துருவோம். சின்ன வயசுல விளையாட்டா இதெல்லாம் பண்ணுவோம்ல, நம்ம கண்ணை மூடிக்கிறோமே ஏதோ வந்துடும் அப்படின்னு தூசி பட்டுரும். இது ஒரு ஆல் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொஸ்கிட்டோ போடுறோமே மேட்டு, அப்புறம் கரெக்டாக ரோட்டு ஓரத்துக்குள்ள நடக்கிறோமே, கரெக்டாக மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு மெடிசின் எடுக்கிறோமே, எதுக்காக வந்து ஹைஜீனிக்கான ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறோம், எதுக்காக நெய்யை சேர்த்துக்கிறோம் ஃபுட்டோட, நல்லா பார்த்து சாப்பிட்றோம், ஹைஜீனிக்கா நல்ல விட்டமின்ஸ் இருக்கா, எல்லா மினரல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன், மரணிக்கக்கூடாது, இவ்வளோதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரஜம் பயம் இருக்கு. சம்சாரத்திலிருந்து உண்டான பயம் என்னது? 84 லட்சம் யோனிலையும் சுத்தி திரியறதுனால உண்டாகிற பயம். செத்துருவோமோன்னு அந்த பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பும்சாம் அபக்ன பயாபக. அபக்னன் அப்படின்னா நீக்குபவர், நாசம் செய்பவர், அந்த பயத்தை போக்குறவர். யார் பண்ண முடியும்? பிராணன் போயிடுமோன்ற பயத்தை யார் போக்குவா? பிராணன் தான் போக்கும். அப்ப பிராணனோட இணையறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அகங்கிரகம், அகம் பிராணக அப்படின்னு உபாசனை பண்ணணும். முக்கியமானது இதான், முக்கியமான உபாசனை. மரண காலத்துக்கு முன்னாடியே பிராணனோடு இந்த ஓங்காரத்தை சேர்த்து அபியாசம் பண்ணுங்க. சப்தமும் இந்த ஓங்கார சப்தத்துக்கு ஆள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுக்கு தானே பேரு. ஓங்காரம் சப்தம், வாச்சகம். அந்த வாச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்கணும்? ஆள் பெர்சன் இருக்கணுமா? அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணன். அப்போ நம்ம சாதனை வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா ஓங்காரமும் இந்த பிராணனும் ஒன்று கலந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சாத்காரம், ஈஸ்வர சாட்சாத்காரம்னு பேர், சாயுஜ்ய பதவி கிடைச்சிடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பி. நல்லா புரிஞ்சுங்க. பிளான் பி என்னது? அதுக்காக தான் நம்ம ஓங்காரத்தை சொல்லும் போதே, நான் சொல்றது ஓங்காரத்தை சொல்லும் போதே இல்லை எந்த ஓங்காரமா இருக்கட்டும், ஓம் நம சிவாயமா இருக்கட்டும், எந்த ஈஸ்வர நாமங்களை சொல்லும் போதும் என்ன பண்ணணும்? இன்ஹேல் பண்ணும் போதும் எக்ஸேல் பண்ணும் போதும் அந்த உள்மூச்சு வெளிமூச்சோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை அபியாசம் பண்றது.
அப்படி பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக 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 மெதுவா வந்து பாத்தீங்கன்னா சப்தமும் சப்தத்தை உடைய அந்த பிராணனும் ஒன்னா இணைஞ்சிடும். சாயுஜ்ய பதவி கேரண்டி. இங்கேயே போறதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிடும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிராண ரூபத்தில் ஆயிடுவீங்க. தேகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, தேகம் உங்களுக்கு வந்து வேறையாயிடும். பிராணனில் செட்டில் ஆயிடுவீங்க நீங்க. அப்ப பிராண பிரதிஷ்டா ஆயிட்டோம் அப்படின்னா பயம் போயிடும். அப்ப யார் போக்க முடியும் பயத்தை அப்படின்னா, சம்சார பயத்தை போக்குறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் சான்ஸ் இருக்கு. பிராண ரூபத்தில் இருக்கிற சுவாமி தான். நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஜீவனம் சர்வபூதேஷு எத்தனை பார்த்தோம். சுவாமி தானே யார் என்னவா இருக்காரு, பிராண ரூபத்துல ஜீவனமா இருக்காருன்னு பார்த்தோமா. போன நேத்து என்ன பார்த்தோம், நேத்து ஸ்லோகமா, ஆமா 930வது நாமம் ஜீவனகன்னு பார்த்தீங்க. ஜீவனகனா என்ன அர்த்தம்? சர்வா பிரஜாகா பிராணரூபேன ஜீவயன். எல்லா பிரஜைகளும் பிராணரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவிக்க வைக்கிறார் சுவாமி தான். பிராணரூபத்துல சுவாமி தான் ஜீவிக்க வைக்கிறார். அப்ப என்னோட இடத்துல என்னவா இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டா 7:9 பார்த்தோம் பகவத்கீதையில, ஜீவனம் சர்வபூதேஷு. எல்லா தேகங்களிலும் ஜீவனமா சுவாமி இருக்கார். நமக்கு எல்லாம் பயம், என்னோட ஜீவன் போயிடுமோன்னு எல்லாத்துக்கும் பயம். அப்ப சுவாமி தான் பிராண ரூபத்தில் இருக்கார். பிராணனை ஆசிரியம் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிராணனை சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜீவன் போயிடுமோ அப்படின்னு பயம் இருக்காது. ஏன்னா பிராணனுக்கு மரணம் இல்லை. இந்த தேகத்துல மரணம் இல்லாத ஒரு பெர்சன் யாரு? பிராணன். சகுணத்துல. நிர்குணத்துல சைத்தன்யம், அது எப்பவுமே மரணம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா பயாபக, பயத்தை போக்குபவர், மனிதர்களுடைய பயத்தை நாசம் செய்பவர் பயாபக. அது அப்புறம் 936வது நாமம் சதுரஸ்ரஹ. சதுரஸ்ரஹனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்றார். இது ரொம்ப ஃபேமஸான நாமம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலலாம் கூட தேடினாலும் வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி எல்லாம் சப்தம் கிடைக்காது. இதுல ஆச்சாரியார் சொல்றார், நியாய சமவேதக சதுரஸ்ரஹ. நியாயத்தோடு கூடியவர். சமவேதம்னா நியாய சுரூபம்னு அர்த்தம். நியாயத்தோடு கூடியவர். சமவேதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சமவாய சம்பந்தத்தோடு இருக்கிற வஸ்துக்கு பேர் சமவேதம்னு பேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, 2 சம்பந்தம் சொல்லிருக்கமா, சம்யோக சம்பந்தம், சமவாய சம்பந்தம். சம்யோக சம்பந்தம்னா சேரும் விலகும். அதே நித்திய சம்பந்தத்துக்கு பேர் என்ன பேரு? சமவாய சம்பந்தம்னு பேர். நித்திய சம்பந்தம். அப்ப நித்திய சம்பந்தத்துக்கு சமவாயன்னு பேர். எப்படி? கிளாத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு எப்படி இருக்கு? நித்திய சம்பந்தம். கிளாத் இருக்கிற வரைக்கும் பஞ்சு இருக்கும். அப்ப பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கிளாத்துல நித்திய சம்பந்தத்தோட இருக்கு அப்படின்னு பேர். சரி, இந்த கலர் நித்திய சம்பந்தமா அப்படின்னா இல்ல. வெயில்ல போட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன், வெயில்ல ஒரு வாரம் இந்த வெயில்லையே காய வச்சேன்னு வச்சுங்க, துணி டெய்லி காலையில், நாங்கள் இப்போ வெயிலே காய வைக்கிறது இல்லை, இந்த கிளாத்தை வந்து வெயில்லையே காய வச்சேன் அப்படின்னா இங்க இருக்க கலர் எல்லாம் என்ன ஆயிடும்? ஃபேட் ஆயிடும். கலர் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அப்ப இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நித்திய சம்பந்தமா அப்படின்னு கேட்டா, இந்த கிளாத்துல இருக்கிற கலர் சம்யோக சம்பந்தம். முன்னாடி ஒயிட்டா இருந்துச்சு, கலர் போட்டாங்க, கலர் வந்துருச்சு காவி கலர். அதுக்கப்புறம் வெயில்லையே ஒரு வஸ்து, நான் அது மாதிரி தான் ஒரு வஸ்திரத்தை நான் என்ன பண்ணிட்டேன், ஊருக்கு எங்கே போயிருந்தேன், 10 நாள் 15 நாள் யாத்திரை பண்ணிட்டு வந்தேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அந்த வீட்டில் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ அவசரத்தில் துணியை அலசி அந்த துணியை கொடியில் போட்டுட்டு கிளிப்பை போட்டு போயிட்டேன். கேட்டை லாக் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் யாரும் உள்ளே வரவே இல்லை, யாரும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் பாடம் இல்லாத சமயம், சிஷ்யர்கள் யாரும் வரல, சாமி ஊரில் இல்லைன்னு யாரும் பார்க்கவும் வரல. ஒரு 15-20 நாள் யாத்திரை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குற ஒரு வெள்ளை துணி கிடக்குது. எனக்கு ஒரே ஆச்சரியம், யார் வந்தா இன்னைக்கு? நம்ம பூட்டிட்டு போயிருக்கோமே, யார் வந்திருப்பா? வெள்ளை துணி கிடக்குது அப்படின்னு பார்த்தா மழை பெஞ்சி வெயில் அடிச்சு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த காவி வஸ்திரம் வெள்ளை வஸ்திரமா கிடக்குது. யார் வந்தான்னு போய் பக்கத்துல எடுத்து பாக்குறேன், வெள்ளை துணி யார் வந்திருப்பா அப்படின்னு. கடைசியில அந்த கிளிப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது, அந்த கிளிப்பு போட்ட இடத்துல எல்லாம் காவி கலர் அப்படியே இருக்கு, ஒயிட் கலரா மாறி போச்சு. அப்ப கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனித்திய சம்பந்தம்னு பேர். அதுக்கு பேர் என்ன பேரு? சம்ஸ்கிருத்ல சம்யோக சம்பந்தம். சம்யோகம் அப்படின்னு பேரு. திரஷ்டு திருஷ்ய சம்யோகம்னு சொல்றோம்ல, க்ஷேத்திரஜ சம்யோகம் அப்படின்னு நம்ம கீதால படிச்சோம்ல, அது மாதிரி.
அதுக்கு ஆப்போசிட்டா என்னது? கிளாத்துல எது இருக்கு? பஞ்சு, காட்டன். இந்த காட்டன் வந்து பாத்தீங்கன்னா போகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிளாத்து நாசமாகிற வரைக்கும் பஞ்சு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் கிளாத் இருக்கோ அங்கெல்லாம் காட்டன் பஞ்சு இருக்கும். அப்ப வந்து அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாத்துல காட்டன் நித்திய சம்பந்தத்தோட இருக்கு. அதுக்கு பேரு சமவேத்தம் அப்படின்னு பேர். சமவாய சம்பந்தத்தோட இருப்பது சமவேத்தம். இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, நியாய சமவேத்தக. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கார்? ஏற்கனவே நம்ம வராக ரூபம்லாம் பார்த்துருக்கோம். தர்ம ரூபம்னு பேரு. சுவாமிதான் தர்மமா இருக்கார், நியாயமா இருக்கார். நான் அதான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாரெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட கிருபை வேணுமோ ரொம்ப நியாயமா நடந்துக்கணும். ரொம்ப நியாயம். நியாயத்திலிருந்து தர்மத்திலிருந்து விலகவே கூடாது. மற்றவெல்லாம் எப்படி வேணா போட்டோம். நம்ம உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் மேக்சிமம் 99%, 100% ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தர்மமா இருக்கணும். தர்மமா இருக்கும்போது சுவாமி இருக்கார், கூட இருக்கார். சமவேதம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாய சமவேத்தக. நியாய சமவேத்தன்னு அர்த்தம், சுவாமியோட சொரூபத்தோட இந்த தர்மமானது நியாயமானது இணைஞ்சே இருக்கு. சமவாய சம்பந்தத்தோட இருக்கார் சுவாமி, நியாயத்தோட. அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா சதுரஸ்ரகன்னு பேர். அப்ப சதுரஸ்ரகன்றதுக்கு அர்த்தம், துணியில பஞ்சு மாதிரி சுவாமியின் இடத்துல நியாயமானது தர்மமானது நித்திய சம்பந்தத்தோட இருக்கிறதுனால சதுரஸ்ரகன்னு பேரு. பும்சாம் கருமானுரூபம். என்ன நியாயத்தோட சுவாமி நடக்கிறார்? கேள்வி வருது இல்ல. நியாயத்தோட சுவாமி எப்படி நியாயத்தோட நடக்கிறார்னு சொல்றீங்க? அப்படின்னா பும்சாம், பும்சாம்னா ஜீவர்களுடைய, மனிதர்களுடைய, புருஷர்களுடைய கருமானுரூபம், கருமத்துக்கு ஏத்த மாதிரி மயிரிலையும் பிசகாமல். ஒரு எம்எம் கூட சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். உள்ளது உள்ளபடி என்னென்ன கர்மத்துக்கு என்னென்ன பலன் எந்தெந்த தேசத்துல காலத்துல ஒருத்தருக்கு கிடைக்கணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பலம் பிரயச்சதி, பலன்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றார். ரொம்ப நியாயவான் சுவாமி, ரொம்ப நியாயம். பொல்யூட்டே ஆக மாட்டார், கரப்ஷனே இல்லாதவர் சுவாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து கொடுக்கறதுனால சதுரஸ்ரக அப்படின்னு பேர். 937வது நாமம் கபீராத்மா. நீங்க இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாக்கியானத்துல பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. தேடி தேடி பாத்தீங்கன்னா கூட வியாக்கியானத்துல இருக்காது. இதெல்லாம் சாந்தோக்கிய பிருகதாரண்யம் படிக்கணும், பேக்ரவுண்ட் இருக்கணும். சாந்தோக்கிய பேக்ரவுண்ட் இருக்கணும். உங்களுக்கு ஸ்புரணத்துக்கு வரணும். ஒரு நாமம் சொல்லும் போதே ஸ்புரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயம் எல்லாத்தோட இதுல இருந்து வந்தாதான் வியாக்கியானம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வெறும் லிட்ரல் மீனிங் மட்டும் சொல்லிட்டு போனீங்கன்னா இதுல ஒண்ணுமே இருக்காது, நாமத்துல ஒண்ணுமே இல்லை. எப்படி புரிய வைப்பீங்க நீங்க? இப்ப யாராவது கேட்கறாங்க சமவேத்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கூடியன்னு அர்த்தம் போட்டு போயிடுவாங்க. சேர்ந்த. நியாய சமவேத்தகன்னு என்ன அர்த்தம்? தமிழ் வியாக்கியானத்துல சமவேத்தம்ன்றதுக்கு மீனிங் அவங்களுக்கு தெரியாது, தர்க்கம் தெரியாததுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாய சமவேத்தகன்றதுக்கு அர்த்தம் நியாயத்தோடு கூடியவர்னு எழுதிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். அதோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஆச்சாரியார் சொல்ற 937வது நாமம் கபீராத்மா. இதுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. கபீராத்மாக்கும் கம்பீராத்மாக்கும் வித்தியாசம். நிறைய இடத்துல பாடபேதமும் போடல, பாட்டபேதம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பீராத்மான்னு இருக்கும், கபீராத்மான்னு இருக்கும். கபீராத்மான என்ன சுவாமி அர்த்தம்? ஆலங்காண முடியாத சொரூபத்தை உடையவர். எவ்வளவு டெப்த்னே தெரியாது சுவாமி. நம்ம சொல்றோம்ல அடிமுடி காண முடியாதவர், நம்ம சொல்றோம்ல அதான். அடிமுடி காண முடியாதவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிஸ்வரூபமா அடியும் முடியும் தெரியாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர் நம்ம சொல்றோம்ல, அந்த நாமம் தான் கபீராத்மான்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் ஆத்மா, கபீர் ஆத்மா இருக்குல்ல, கபீஹி ஆத்மா. ஆத்மான எல்லா இடத்துலயும் ஆத்மான ஒரே மீனிங் எடுக்கக்கூடாது. ஆத்மான என்ன எடுக்கணும்? ஆத்மான்றதுக்கு அர்த்தம் ஸ்வரூபம். ஆத்மான்றதுக்கு அர்த்தம் ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். ரெண்டாவது மீனிங் என்னது? சித்தம் வா. மனசுக்கு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்கு பேரும் ஆத்மான்னு பேரு. நிறைய இடத்துல மனசுன்ற இடத்துல எல்லாம் ஆத்மா, அந்த கரணத்துக்கு ஆத்மான்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கரணத்துக்கு இன்னொரு பேரு ஆத்மான்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆத்மஸ்வரூபத்துக்கும் ஆத்மான்னு பேரு. ஆச்சாரியர் சொல்றார் ஆத்மானா ஸ்வரூபம்.
ரெண்டாவது மீனிங் சித்தம் வா அல்லது சித்தம் மனசு. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கபீரம். கபீரம்னா என்ன அர்த்தம்? பரிச்சேத்தும் அசக்கியம், லிமிட் பண்ண முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியாது. மேலையும் கீழையும் ஆதியையும் அந்தத்தையும் அளக்கிறதுக்காக பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? மேலையும் கீழையும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புறாவா போனார் பிரம்மா, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து பகவான் என்ன பண்ணார்? வராக அவதாரத்தை எடுத்துக்கிட்டு கீழே தோண்டிக்கிட்டே போனார். மேல அன்னபக்ஷியா போனார். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வராக ரூபம் எடுத்துக்கிட்டு பன்றியா இருந்து கீழே பூமியை தோண்டிக்கிட்டே போனார். ரெண்டு பேரும் ஃபெயிலியர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி அந்தம் இல்லாததுதான் நிர்குணம். அப்ப ஆதி அந்தம் இல்லாததுதான் வந்து பாத்தீங்கன்னா இதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தத்துவத்துல படிக்கும் போது யதா வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக. இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுதான் பிரம்மா. வாக்கு தான் பிரம்மா, அக்னி தத்துவம். அது ட்ரை பண்ணுதான், எப்படியாவது சுவாமியை பத்தி நான் சொல்லிடலாம் வாய் தொடர்ந்து அப்படின்னு. தோத்து போயிடுது, வாக்கால சொல்ல முடியல சுவாமிய. இந்த மனசு விஷ்ணு பகவான், மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு, வாயு தத்துவம். இது ட்ரை பண்ணி பார்க்குதான், எப்படியாவது சுவாமியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நான் சிந்திச்சிருவேன், மனசால ஆலோசனை பண்ணிடுவேன். அதாலையும் சிந்திக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு ஆழம்னு தெரியல வராகத்துக்கு. அதே மாதிரி இந்த மனசுக்கு இந்த சுவாமியோட ஆழம் தெரியாது, நிர்குணத்தோட ஆழம் தெரியவே தெரியாது. அதே மாதிரி இந்த வாக்குக்கு சுவாமி எவ்வளோ ஆதி, எந்த அவரோட உச்சி என்னன்றது சுவாமிக்கு இந்த வாக்குக்கு தெரியவே தெரியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கபீரம்ன்றதுக்கு அர்த்தம் பரிச்சேத்தும் அசக்கியம், லிமிட் பண்றதுக்கு முடியாது. லிமிட் பண்றதுக்கு முடியாத சொரூபம் அஸ்ய பகவான்கிட்ட இருக்கிறதுனால அவருடைய ஆத்மஸ்வரூபமும் லிமிட் பண்ண முடியாது, இவ்வளவுதான் ஆதி அந்தம் சொல்ல முடியாது. அவருடைய மனசோட ஆழத்தையும் சொல்ல முடியாது. சமஷ்டி மனசு தானே ஹிரண்ய கர்ப்பர். சமஷ்டி மனசு அப்படின்னா இந்த மொத்த அனந்த பிரம்மாண்டமும் இந்த ஹிரண்ய கர்ப்பரோட ப்ரொஜெக்ஷன் தான், அனந்த பிரம்மாண்டமும். அப்ப லிமிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட் பண்ணவே முடியாது. பகவானோட ஆழத்தை, மனசோட ஆழத்தை பார்க்க முடியாது, ஆத்மஸ்வரூபத்தோட ஆழத்தையும் பார்க்க முடியாது, சுவாமியோட மனசோட ஆழத்தையும் பார்க்க முடியாது. அதனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கபீராத்மான்னு பேரு. கபீராத்மா இல்லைன்னா கம்பீராத்மான்னு பேர். கம்பீரம்னா ஆழம்னு அர்த்தம், டெப்த். அதுக்கப்புறம் 938வது நாமம் விதிஷக. விதிஷகனா என்ன சுவாமி அர்த்தம்? வி திஷக பிரிக்கும் போது விசேஷ ரூபமா கர்ம பலன்களை கொடுப்பவர். ஹிரண்ய கர்ப்பர் கர்மபல தாத்தான்னு பேர். ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் வந்து கர்மபல தாத்தான்னு பேர். இந்த கிரியேஷன்ல ஸ்திதி கர்த்தாவா சுவாமி தான் இருக்கார். எல்லா ஜீவர்களுக்குமான கர்ம பலன்களை, விதவிதமான கர்ம பலன்களை விதவிதமா கொடுக்கிறார். என்னென்ன கொடுக்கிறாருன்றீங்க? அற்புதமா கொடுக்கிறார் சுவாமி. ஒவ்வொன்றுத்தையும் பாருங்க, நீங்க அனுபவிக்கிற சுகம் துக்கம் எல்லாத்தையும் பாருங்களேன். ஒரு சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ளார ஒரு சின்ன துக்கம் வந்துடும். ஒரு துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ளார ஒரு சுகம் இருக்கும். என்ன விசித்திரம்! விசித்திரமான கர்ம பலன். நல்ல தோசை கிடைச்சது, ஆனா சட்னி கிடைக்கல. ஐயோ சட்னி கிடைக்கலையே அப்படின்னா பொடி இருக்கே அப்படின்னு எடுத்து பார்த்தா பொடி சூப்பரா இருக்கு. ஐயோ பாதி தோசையை சாப்பிட்டேன், தெரியாம போச்சு. பாதி தோசையை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காத ஒரு சட்னியை வச்சு சாப்பிட்டுருப்போம். அதுக்கப்புறம் ஐடியா வந்திருக்கும், என்னன்னு கேட்டீங்கன்னா பொடி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு. பொடி எடுத்து பார்த்தா அவ்வளோ அருமையான காம்பினேஷனா இருக்கும். ஐயோ பாதி தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேனே. அப்ப என்ன அர்த்தம்? பாதி தோசைக்கு கர்மா இல்லை, மீதி பாதி தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷன், நல்ல இட்லி பொடி கிடைச்சது அப்படின்னு சாப்பிட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலயும். நல்ல காஃபி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஃபியை போட்டு வச்சுட்டு வெளியில குரங்கு இருக்குன்னு குரங்கை திறத்துறதுக்காக போயிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸான காஃபி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காஃபி என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காஃபி என்ன ஆகி போச்சு, நல்ல காஃபி, ஒரு சிப்பு தான் பண்ணியிருந்தேன், எக்ஸலண்டான காஃபி. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, இது மாதிரிலாம் காஃபி போட தெரியுமா எனக்கு அப்படின்னு. ஆனா அதுக்குள்ளார குரங்க விரட்ட வெளில போயிட்டு திரும்ப வந்து பாக்குறேன் காஃபி வந்து சில்லுன்னு ஆயிப்போச்சு. நம்ம கருமா சில்லுன்னு காஃபி தான் கொடுக்க வேண்டியது. மடக்குன்னு ரசிச்சு குடிக்கிறது போய் தண்ணி குடிக்கிற மாதிரி காஃபியை குடிச்சிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சிப்பு மட்டும் சுகமா குடிக்கிற காஃபி குடிக்கிறதுக்கு கர்மா இருந்திருக்கு. மீதி இருக்கிற சிப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மடக்குன்னு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டேன். என்ன கர்ம விசித்திரம்! இது மாதிரி நீங்க உத்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு நல்ல தலைவலி இருக்கும். அந்த தலைவலி போயிட்டே இருக்கும். ஆனா அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடுவில் ஒரு சின்ன சின்ன சுகங்களும் வந்து போயிட்டே இருக்கும். ரொம்ப ஃபீவரா இருக்கும். அந்த ரொம்ப ஃபீவர்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையான தூக்கம் ஒன்று என்னைக்காவது ரொம்ப ஆழ்ந்து தூங்கிரும். இந்த ஜுரத்தினால, ஃபீவர்னால. ஆச்சரியமா இருக்கும். என்ன மனுஷன் சுகமும் துக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து 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 என்ன வேரியேஷன். இதுதான் விதிஷகன் பேர். விதவிதமான கருமங்கள், அந்த விதவிதமான கருமங்களுக்கு விதவிதமான விசேஷ பலன்களை கொடுப்பவர் விதிஷகா. பாஷிகார் சொல்றார், விவிதானி பலானி, விவிதானி பலானி, விதவிதமான பலன்கள். அதுல வந்து அதிகாரிப்பியோ விசேஷேன, அதிகாரிகளுக்கு. யார் அதிகாரிகள்? கர்மிகள். யாரெல்லாம் கர்மம் பண்ணியிருக்கோமோ கர்ம பலனை அடையறதுக்காக தானே ஜென்மம் எடுத்திருக்கோம். அந்த கர்ம பலனை அடையறதுக்காக ஜென்மம் எடுத்திருக்கோம். எறும்புல இருந்து குரங்குல இருந்து எல்லாம் விதவிதமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வாழைப்பழம் இருந்துச்சு மத்தியானம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட்டி குரங்கு இருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் ஒரு குட்டி குரங்கு நான் பார்த்தேன். யாரும் இல்லை, கரெக்டாக அந்த குட்டி குரங்குக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு. அது ரொம்ப செல்லம். அது வந்து பார்த்தீங்கன்னா சாமி அப்படின்னு வந்து நிற்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லமாக கொண்டு போயிட்டு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தேன். வாழைப்பழத்தை கொடுத்தோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், சரி இதுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரங்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, தட்டி பறிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ இந்த பேர்ல, இந்த குரங்கு பேர்ல இந்த கர்மாவை வந்து வேற குரங்கு, பெரிய குரங்கு எடுத்து, இப்போ நான் என்ன சொல்றது, ஐயோ போயிடுச்சு, அதான் கர்மா. யார் யாருக்கு என்னென்ன பலன் போய் சேரணுமோ அது அப்படிதான் போய் சேரும். நீங்களோ நானோ அதை தீர்மானிக்க முடியாது. ஈஸ்வரன் மட்டும் கர்ம பல தாத்தா தான் தீர்மானிப்பார். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன், மறந்து போயிடுச்சு. அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இறுகி போய் கட்டி போய் அது குடிக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் என்ன பண்ணேன், ஐயோ இதை என்ன பண்ணுறது, ஸ்பூனை விட்டு எடுக்கவே முடியல, எல்லாம் சாலிட் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக அதில் லைட்டாக கொண்டு போயிட்டு ஒரு கொஞ்சோண்டு தண்ணியை கலக்கி நான் அப்படியே வச்சிருந்தேன். வச்சோன்னே குரங்குங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு கீழெல்லாம் ஊற்றிட்டு போயிடுச்சு. குரங்குங்க அந்த தண்ணி எடுத்து, ஸ்வீட்டான தண்ணி, ஆனால் அதுங்களாலையும் கைவிட்டு பார்த்துச்சு. அந்த பாட்டிலுக்குள்ளார ஹார்லிக்ஸ் வரல, கையில் வரமாட்டேங்குது, சாலிடாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுங்க அந்த தண்ணி ஊற்றி வச்சிருந்த ஸ்வீட் வாட்டர் நல்ல தண்ணியாக இருக்கா, அதெல்லாத்தையும் குடிச்சிருச்சுங்க. குடிச்சு ஒழுங்காக குடிக்காம செதறி எல்லாம் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் பார்க்குற ஆயிரக்கணக்கான எறும்பு, லட்சக்கணக்கான எறும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முச்சு அதெல்லாம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாட்டிலுக்குள்ளாரையும் போய் அங்க இருந்த நம்மளால சாப்பிட சாலிடா இருக்குன்னு நம்ம எதை சொல்லி சாப்பிட முடியலையோ அந்த எறும்பு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் மெல்ட் பண்ணி தன்னோட எச்சில்னால சாப்பிட்டுருச்சு. அது ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் வாங்கி எனக்கு கொடுத்தது, என்னோட பக்தர்கள் வாங்கி கொடுத்தது, சாமி சாப்பிடுவார் அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. சாமி சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் குரங்கு சாப்பிட்டுச்சு கொஞ்சம், அதுக்கும் கர்மா இல்லை. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு தான் அந்த கர்மா, அதை போகம் வருது. என்ன கால்குலேஷனுங்க! இந்த கர்மப்பட தாத்தாவா இருக்கிற ஈஸ்வரனோட அந்த விசித்திரத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இங்க இருக்கிற எல்லாத்தையும், எனக்கு எது நடந்தாலும் மற்றவங்களுக்கு எது நடந்தாலும் வைபவமா பார்க்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் சுவாமியோட வைபவம். இதெல்லாம் கர்மபலதாத்தாவோட விசேஷ ரூபம். அது அதான் இங்க ஆச்சரிய சொல்றார், விவிதானி பலானி, விதவிதமான கர்ம பலன்களை அந்தந்த கர்மத்தை பண்ணி அடைய வேண்டிய அதிகாரிகளுக்கு, அதிகாரம் உடையவர்களுக்கு என்ன பண்றாரு, விசேஷேன திசதி, விசேஷ ரூபத்துல. 10 குரங்கு இருந்தா 10க்கும் தனித்தனியா கர்ம பலன் கிடைக்குது. 1000 மனுஷங்க இருந்தா 1000 மனுஷத்துக்கும் தனித்தனியா கர்ம பலன் கிடைக்குது. கரெக்டா வந்து பிரசாதம் கொடுக்கும்போது தான் நான் பாக்குறேன், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தீர்ந்து போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சாமி பிரசாதம், சாமி இல்லையே, பிரசாதம் இல்லையே, ஐயோ பிரசாதம் இல்லையா அப்படின்னு அவர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஒருத்தவங்க வராங்க. வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நாதபிரம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பால இருந்து எடுத்து கையில கொடுக்குறாரு பூஜை. அப்ப முன்னாடி போனவனுக்கு கிடைக்கல, பின்னாடி போனவனுக்கு ஒரு டப்பாவே கிடைக்குது. இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து கேட்கிறார் பிரசாதம் இல்லையா அப்படின்னு அனுப்பிட்டு, அப்புறம் பின்னாடி வந்து ஐயோ பழங்கள்லாம் இருக்க கொடுக்கலாமே, எடுத்து பழங்களை கொடுக்குறோம். அப்ப நடுவுல போனவங்களுக்கு கிடைக்கல, பின்னாடி வந்தவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு யாரு காரணம்? எப்படி இந்த பிரசாதங்கள்லாம் கிடைக்குது? பார்த்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா? ஓ, பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பருக்கையிலையும்
சுவாமியோட பேர் எழுதி வச்சிருக்கு, இவன் தான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு. தானே தானிமே லிக்காவா கானே வாலா கா நாம். ஒவ்வொரு பருக்கையிலையும் ஒவ்வொரு டிராப்லையும் எல்லாம் எழுதியிருக்கு. அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா விதிஷக அப்படின்னு பேரு. விசேஷேன திசதி, விசேஷ ரூபத்துல கொடுக்கிறார். நீங்களோ நானோ கொடுக்கல, சுவாமிதான் கொடுக்கிறார். அதனால சுவாமிக்கு பேரு விதிஷகான்னு பேர். 939வது நாமம் வியாதிஷக. வியாதிஷன வியாதின்னு எடுக்காதீங்க, தீ வந்து 4வது தக்காரம் போட்டா ரோகம் வியாதி ஆயிடும். இது வியாதிஷக. வியாதிஷக 3வது தக்காரம் வியாதிஷக. வியாதிஷகன்னு என்ன அர்த்தம்? பிரிக்கும் போது வி ஆதிஷகன்னு பிரிக்கணும். வீணா விசேஷம், ஆதிஷக அப்படின்னா ஆதேசம் கொடுப்பவர். ஆதேசம்னா என்ன அர்த்தம்? கமாண்டிங், கமாண்ட் பண்றவர். விசேஷ ரூபத்துல கமாண்ட் பண்றவர், கட்டளை இடுபவர், ஆக்ஞா கொடுப்பவர். ராஜா தானே, சுவாமி தான் ராஜா. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவிதம் ஆக்ஞா. விவிதம் அப்படின்னா விதவிதமா, விதவிதமா. ஏ மிளகா நீ என்ன பண்ணணும்? காரமா இருக்கணும். ஏ சக்கரை நீ இனிப்பா இருக்கணும். ஏ புளி நீ புளிப்பா இருக்கணும். ஏ உப்பு நீ உப்பா இருக்கணும். ஏ இந்திரா நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் வேலையை ஒழுங்கா பண்ணணும். ஏ வருணா நீ மழையா பெய்யணும். ஏ சூரியன் நீ வந்து பார்த்தீங்கன்னா தகிக்கணும், உதயமாகணும், அஸ்தமனமாகணும். ஏ காத்து ஒழுங்கா சுத்திக்கிட்டு இருக்கணும் வானத்துல அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எல்லா இயற்கை சக்திகளுக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ற உள்ள இருந்து. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. எங்க இருந்து கமெண்ட் பண்றார்? அந்தர்யாமி ரூபத்துல எல்லாத்துக்கும் உள்ளாரையும் உட்கார்ந்துக்கிட்டு அவர் தான் அந்த உங்களுக்கான ஆக்ஞை. எந்திரி போய் கிளாஸ் பண்ணணும்ல, தூங்கிக்கிட்டே இருக்க எந்திரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எழுப்பி விட்டுறாரு. 40 நிமிஷத்துக்கு மேல தூங்க முடியல. நான் நினைக்கும் போது படுக்கும் போது நினைக்கிறது இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிடுவோம், நல்லா தூங்குவோம். காலையில பிளான் பண்ணேன் 1.5 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கலாம். 40 நிமிஷத்துக்கு 35 நிமிஷம் கிராஸ் பண்ணும்போது எந்திரி யார் போய் எழுப்பி விடுறா உள்ள இருந்து அப்படின்னு கேட்டு, நான் பரமாத்மா அந்தர்யாமியா இருக்கிற பரமாத்மா, உனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு, உனக்கு வேலை இருக்கு, எந்திரி அப்படின்னு எழுப்பி விட்டுறார். ஆக்ஞா பண்றார், கமாண்டிங் பண்றார். அவர் தான். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, விவிதம் ஆக்ஞா, விதவிதமான கட்டளைகளை சக்கராதீனாம். சக்கர அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரன். இந்திரன் முதலிய தேவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குர்வன்னு செய்பவர். நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், உன்னோட டியூட்டி இது, இந்த டியூட்டி இது அப்படின்னு எல்லாத்துக்கும் டியூட்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா கமாண்ட் பண்ணக்கூடியவர் வியாதிஷக அப்படின்னு பேர் சுவாமி. அதுக்கப்புறம் 940வது நாமம் திஷக. திஷக அப்படின்னா உப போட்டீங்கன்னா உபதிஷகன் ஆயிடும். திஷக கூட ஒரு உபன்ற ஒரு உபசர்க்கத்தை சேர்த்தீங்கன்னா உபதிஷக. அதுல இருந்தா உபதேசம்னு வந்துச்சு. உபதேசிப்பவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உபதிஷகன்னு பேர், உபதேசிப்பவர். அந்த நான் மீனிங் சொல்லியிருக்கிறது வேற மாதிரி சொல்லியிருப்பேன், நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்றதெல்லாம் எழுதிக்கணும். உபதிஷகன் போட்டீங்க அப்படின்னா உபதேசம் செய்பவர். ஜெகத்குரு. ஆதேசம் கொடுப்பவர் ஆதிஷக. ஆதேசம் கொடுப்பவர் ஆதிஷக. இங்க வந்து உபதிஷக, உபதேசம் செய்பவர் உபதிஷக. உபதேசத்தை எப்படி பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சமஸ்தானாம் கருமனாம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கருமங்களுக்கும் பலானி திஷன், பலன்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தை பண்ணா இந்த பலன், இந்த கர்மத்தை பண்ணா இந்த பலன், இந்த கர்மத்தை பண்ணா இந்த பலன் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் மூலமாகவும் வேதங்கள், ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், இதிகாசம் அப்படின்னு எல்லாத்து மூலமாகவும் பகவான் தான் என்ன பண்றார்? வேதாத்மனா திஷக, வேத ஸ்வரூபமா இருந்துகிட்டு சுவாமிதான் உபதேசிக்கின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கருமங்களையும் கரும பலன்களையும் சாதனத்தையும் அதனால அடையக்கூடிய சாத்தியத்தையும் வேதஸ்வரூபமா இருந்துகிட்டு ஸ்மிருதி புராண இதிகாசங்களா வேதங்களா இருந்துகிட்டு இந்த ஜெகத்துக்கு எல்லாத்துக்கும் உபதேசிக்கின்ற காரணத்தால் சுவாமிக்கு பேரு திஷக அப்படின்னு பேர். திஷக கூட உப போட்டு உபதிஷக. உபதிஷகனா உபதேசம் செய்பவரா என்ன பண்றார்? உபதேசம் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுதான் தமிழ்ல இங்க மீனிங் எழுதும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? அனைத்து கர்மங்களுக்கும் பலனை காட்டுபவர்னு அர்த்தம். பலனை உபதேசிப்பவர். இந்த கர்மத்துக்கு இந்த பலன், இந்த கர்மத்துக்கு இந்த பலன்
அப்படின்னு சுவாமி தான் வேத சுரூபமா இருந்துகிட்டு காட்டுறார். முடிச்சு 9 நாமம் படிச்சிருவோம். ஓம் அனந்த ரூபாய நமஹ. ஓம் அனந்த ஸ்ரீயே நமஹ. ஓம் ஜிதமன்யவே நமஹ. ஓம் பயாபகாய நமஹ. ஓம் சதுரஸ்ராய நமஹ. ஓம் கபீராத்மனே நமஹ. ஓம் விதிஷாய நமஹ. ஓம் வியாதிஷாய நமஹ. ஓம் திஷாய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம யதே. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. 100 வந்தாச்சு. இன்னும் 8 ஸ்லோகம் தான் இருக்கு. இதுல 8 ஸ்லோகம் வந்தா 108 ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆயிடும். ஹரி ஓம் ஹரி ஓம்.